அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வங்கி கல்வி கடன் பற்றியும் அதில் அடிக்கடி கேட்கப்படுற கேள்விகளை அதுக்கான பதில்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் கல்வி கடனை என்னென்னு பார்த்துடலாம். இந்தியாவில் வெளிநாட்டில் பட்டப்படிப்பு, பட்டய படிப்பு, சான்றிதழ் படிப்பு, முதுகலை படிப்பு போன்ற உயர் படிப்புகளுக்கெல்லாம் பணம் செலுத்த இயலாத மாணவர்களுக்காக வங்கிகளால் கல்வி கடன்கள் வழங்குறாங்க. இந்த கல்வி கடனை தவிர விடுதி கடனும், உபகரணம் வாங்குதல், பாடநெறி தொடர்பான பிற செலவுகள் போன்ற செலவுகளும் பிற அம்சங்களும் இந்த கல்வி கடன்கள் ஈடு செய்யலாம் இருக்காங்க. பெரும்பாலான மாணவர்களுக்கு முந்தைய கடன் வரலாறு இல்லாதனால பெற்றோர் அல்லது பாதுகாவலர் கல்வி கடனுக்காக உத்தரவாதமாக இணை கையொப்பமிட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் 7.5 லட்சத்துக்கு மேலே கல்வி கடன் வாங்கினா மட்டும்தான் சொத்து ஆவணம், நிலையான வைப்பு தொகைகள் இது போன்ற முக்கிய பிணையம் தேவைப்படும். கல்விக்கடன் பெற ஏதாவது வயது வரம்பு இருக்கான இல்லை. கல்விக்கடனுக்கு தகுதி பெறுவதற்கு ஒரு மாணவர் வயது வரம்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்குரிய குறைஞ்சபட்ச வயது 21 வயசு இருக்கணும். கல்விக்கடன் முதிர்வு நேரத்தில் அதிகபட்ச வயது 70 வயசாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. எந்தெந்த படிப்புக்கெல்லாம் கல்விக்கடன் கொடுக்காங்கன்னா, இந்தியா பொறுத்தவரை யூஜிசி தேர்வு எழுதுகிறாங்களா, AICTE, அப்புறம் தமிழ்நாடு அரசு, மத்திய அரசு அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து விதமான படிப்புகளுக்கும் கல்விக்கடன் வழங்கப்படும் இருக்காங்க. டிப்ளமோ மற்றும் சான்ற படிப்புகளுக்கும் இதில் அடங்கும். அதை இந்தியா பொறுத்தவரை. வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்களா, அதுக்கு வெளிநாட்டில் உள்ள அனைத்து படிப்புகளுக்கும் கல்விக்கடன் இருக்காங்க, டிப்ளமோ தவிர. அப்புறம் தொலைதூர படிப்பு, பகுதிநேர படிப்பு பயில மாணவர்களுக்கு கல்விக்கடன் பெற முடியுமானா முடியாது. கல்விக்கடன் வாங்கி படிப்பை முடித்த பிறகு கல்லூரி படிப்பதற்கான சான்றிதழை உடனடியாக தருவார்களா அல்லது விண்ணப்பத்தர கடனை முழுமையாக செலுத்த சான்றிதழ் பெறுவார்களான்னு கேட்டிருக்காங்க. கல்லூரி படிப்பதற்கான சான்றிதழ் கல்லூரியிலிருந்து படிப்பு முடித்தவுடன் பெற்றுக்கொள்ளலாம். கல்விக்கடன் பெற விண்ணப்பத்தர் பள்ளி அளவிலோ அல்ல மாவட்ட அளவிலோ முதலிடம் பெற வேண்டுமா? ஆமாம், கண்டிப்பாக பெறணும். வகுப்பு வாரியாக கீழ்கான மதிப்பெண்கள் குறைஞ்சபோது மாணவர்கள் எடுத்திருந்தாலே போதும் இருக்காங்க. அதான் கேட்டகரி மினிமம் மேக்ஸ். ஜென்ரல் கேட்டகரி 60% மார்க் இருந்தால் தான் கல்விக்கடன் பெற முடியும். OBCயாக இருந்தால் 55%, SC அண்ட் STயாக இருந்தால் 50%. மாணவருக்கு கல்விக்கடனுக்கு விண்ணப்பிக்க பள்ளி உதவுமானா மாணவர் கல்விக்கடன் தொடர்பான ஆலோசனை வழங்குவதற்கும் விண்ணப்பிக்கவும் அந்தந்த பள்ளி உயர்கல்வி வழிகாட்டி ஆசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியரை தொடர்பு கொள்ளலாம். கல்விக்கடனுக்காக விண்ணப்பித்த பிறகு எத்தனை நாட்களுக்குள் கல்விக்கடன் வழங்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கல்விக்கடன் உயர் அலுவலர், வங்கி மேலாளர் ஒப்புதலுக்கு சுமார் 15 நாட்கள் ஆகும். இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டவுடன் நீங்கள் கையொப்பமிட வேண்டிய உறுதிமொழி பத்திரத்தை பெறுவீர்கள். பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் வங்கிகள் கல்வி நிறுவனத்தில் நேரடியாக கல்விக்கடனை செலுத்துகின்றன. கல்விக்கடனை விண்ணப்பிக்க சரியான நேரம் எதுனா, மாணவர் கல்லூரி சேர்க்கைக்கான கடிதம் கிடைச்ச உடனே அருகில் இருக்கிற வங்கியை அணுகலாம் சொல்லியிருக்காங்க. கல்விக்கடன் பெற தேவையான ஆவணங்கள் ஒரு வங்கியில் இருந்து மற்றொரு வங்கிக்கு மாற்றப்படுமா? பெரும்பாலும் இல்லை. ஆனால் விண்ணப்பத்தை தேர்ந்தெடுத்த வங்கி மேலாளரிடம் ஒரு முறை உறுதிப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி கடனுக்கு விண்ணப்பிக்க விண்ணப்பதாரர் கல்லூரி சேர்க்கையை உறுதிப்படுத்த வேண்டுமா? ஆமாம், சேர்க்கைக்கான கடிதம் கட்டாயமாக சமர்ப்பிக்கணும். கல்வி கடன் பெற தேவையான ஆவணங்கள் என்னென்னா, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல், ஆதார் அட்டை, இருப்பிட சான்றிதழ், வாக்காளர் அட்டை, ரேஷன் கார்டு, ஓட்டுநர் உரிமம் ஏதாவது ஒன்று வேணும். இதில் ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், முதல் பட்டதாரி எண்ணில் அதற்கான சான்றிதழ், பான் கார்டு, மாணவர் பெற்றோர் இருவருக்கும் கல்லூரி அடையாள அட்டை, போனஃபைட் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்களா அது, கல்லூரி வழங்கும் செலவினங்களுக்கான பட்டியல், படிப்புக்கு செலவுகளின் அட்டவணை, உதவித்தொகையை உறுதிப்படுத்தும் கடிதத்தின் நகல்கள், 2 பாஸ்போர்ட் புகைப்படங்கள், பயனாளியின் கடைசி 6 மாதங்களுக்கான வங்கி கணக்குடைய அறிக்கை, வருமான வரி சான்றிதழ், கடைசி 2 ஆண்டுகள் குடியிருப்பு சான்று, பான் கார்டு. 5 லட்சத்துக்கு மேல் வாங்கினா பிணைய ஆவணங்கள், முதல் தலைமுறை சான்றிதழ். முதல் தலைமுறை சான்றிதழ் கட்டாயம் கிடையாது. அப்புறம் கல்வி கடனில் உள்ளடங்கும் செலவுகள் என்னென்னா, கல்வி கட்டணம், விடுதி செலவுகள், தேர்வு, நூலகம் மற்றும் ஆய்வு கட்டணம், நிபந்தனைகளுடன் கூடிய வைப்புத்தொகை, புத்தகங்கள், சீருடை மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களின் செலவு, பயண செலவு, சர்வதேச விமானங்களுக்கான கட்டணம் உட்பட இதெல்லாம் அடங்கும் இருக்காங்க. கல்வி கடன் விண்ணப்பதாரர் வித்யாலட்சுமி போர்ட்ஸ் மூலம் மட்டும்தான் கடனுக்கு விண்ணப்பிக்க வேண்டுமா? ஆமாம். அப்புறம் கல்வி கடன் பற்றிய தகவல்களை கண்டறிய நம்பகமான இணையதளம் எதுனா வித்யலட்சுமி இணையதளம் மட்டும்தான் கல்வி கடனுக்கு பெறுவதற்கான அதிகாரப்பூர்வ தளம் சொல்லியிருக்காங்க. இந்த இணைய முகவரி கீழே கொடுத்துருக்காங்க. https://www.vidyalakshmi.co.in/student/. கல்வி கடன் விண்ணப்பிக்க பொதுவான விண்ணப்ப படிவம் ஏது இருக்கானா? ஆமாம் இருக்குது. CELAF என்பது இதன் வங்கி சங்கத்தால் பரிந்துரைத்த மற்றும் அனைத்து வங்கிகளுக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விண்ணப்ப படிவம் இருக்காங்க. விண்ணப்பதாரர் கல்வி கடன் பெற குடும்பத்தின் மூலம் விண்ணப்பிக்க வேண்டுமா அல்லது கல்லூரி மூலம் விண்ணப்பிக்க வேண்டுமானால் கல்வி கடனுக்கு விண்ணப்பிக்க வித்யாலட்சுமி இணையதளம் தான் அதிகாரப்பூர்வமான இணையதளம்.
மாணவர் எங்கிருந்து வேண்டுமானாலும் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். வித்யாலட்சுமி இணையதளம் மூலம் கல்வி கடன் விண்ணப்பிக்க வங்கி விண்ணப்பதாரர் எவ்வாறு தேர்வு செய்யலாம்னா, விண்ணப்பதாரின் இருப்பிடத்திற்கு அருகில் உள்ள வங்கி மற்றும் வட்டி விகிதம் குறைவாக இருக்கும் வங்கியை வித்யாலட்சுமி இணையதளம் மூலமாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். விண்ணப்பதாரர் வங்கியை தேர்ந்தெடுக்க வேண்டுமா அல்லது விண்ணப்பதாரரை வங்கி தேர்வு செய்யுமா அப்படின்னு கேட்டால், விண்ணப்பதாரரை தங்களுக்கு விருப்பமான 3 வங்கிகளை வித்யாலட்சுமி இணையதளம் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். பெரும்பாலான அவர் தேர்ந்தெடுக்கின்ற முதல் வங்கியே கடனை வழங்கும். ஒருவேளை அந்த முதல் வங்கி கடனை நிராகரித்தால் 2ஆம் வங்கி தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். வித்யாலட்சுமி இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கும் முன் விண்ணப்பதாரர் வங்கி கிளைக்கு செல்ல வேண்டுமா? இல்லை, ஆன்லைன் மூலமாகவே விண்ணப்பிச்சா போதும் சொல்லியிருக்காங்க. வித்யாலட்சுமி இணையதளம் மூலமாக எந்தெந்த வங்கிகளில் விண்ணப்பதாரர் கல்வி கடனுக்கு விண்ணப்பிக்கலாம்? மாணவர் இருப்பிடத்துக்கு அருகில் இருக்கிற 3 வங்கிகளை வித்யாலட்சுமி இணையதளம் மூலம் தேர்ந்தெடுக்கலாம். ஒரு விண்ணப்பத்தின் மூலம் எத்தனை வங்கிகளில் கல்வி கடன் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும்? ஒரு முறை மட்டும்தான் வித்யாலட்சுமி இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்க முடியும். ஆனால் பயனாளி 3 வங்கிகள் வரை தேர்வு செஞ்சுக்கலாம். வித்யாலட்சுமி இணையதளத்தில் கல்வி கடன் பெற தகுதி வரம்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. பெற்றோரின் ஆண்டு வருமானம் ஆண்டுக்கு 4 அல்லது 5 லட்சத்துக்கு குறைவாக இருக்கணும். தேசிய மதிப்பீடு மற்றும் அங்கீகார கவுன்சில் NASC அல்லது மத்திய நிதியுதவி பெறும் தொழில்நுட்ப நிறுவனத்தால் அங்கீகாரம் பெற்ற தொழில்நுட்ப அல்லது தொழில்முறை திட்டங்களில் மட்டுமே தொழில்நுட்ப அல்லது தொழில்முறை படிப்புகளில் சேர்ந்த மாணவர்கள் கல்வி கடன்களை பெற முடியும். கல்வி கடன்கள் இந்திய வங்கி சங்கத்தால் மாதிரி கல்வி கடன் திட்டத்தின் கீழ் எடுக்கப்பட வேண்டும். மாணவர்கள் பட்டப்படிப்பு, முன்னிலை பட்டப்படிப்பு அல்லது ஒருங்கிணைந்த படிப்புக்கான ஒரு முறை மட்டுமே கடனை பெற முடியும். கல்வி கடனுக்காக வட்டி விகிதங்கள் தனிப்பட்ட வங்கிகளின் அடிப்படை விகிதத்தின் அடிப்படையில் வசூலிக்கப்படும் இருக்காங்க. கல்வி கடன் விண்ணப்பம் சமர்ப்பித்த பிறகு வித்யாலட்சுமி இணையதளத்தில் விவரங்களை மீண்டும் சரி செய்ய முடியுமா? கல்வி கடன் விண்ணப்ப படிவத்திற்கு திருத்தவும் அந்த திட்டத்திற்கு மீண்டும் விண்ணப்பிக்கவும் வித்யாலட்சுமி இணையதளத்தில் உங்கள் விண்ணப்பங்களை நிறைவு செய்ய அல்லது நிராகரிக்க விண்ணப்பித்த அனைத்து வங்கிகளையும் தொடர்பு கொள்ளுங்கள். இதன் மூலம் நீங்கள் விண்ணப்பத்தை திருத்தி கொண்டு மீண்டும் சமர்ப்பிக்கலாம். கல்வி கடனுக்கு இணை விண்ணப்பதாரர் தேவையா? ஆம், அனைத்து முன்னுதர படிப்புகளுக்கு இணை விண்ணப்பதாரர் தேவை. இணை விண்ணப்பதாரர் பெற்றோர், பாதுகாவலர் அல்லது மனைவியாக கணவனாக இருக்கலாம். கல்வி கடன் பெற விண்ணப்பதாரருக்கு கடன் அளவில் ஏதேனும் உச்சவரவு உள்ளதா? பெரும்பாலான வங்கிகள் இந்தியாவில் படிப்பதற்காக கடன் அளவில் உச்சவரமாக ஒரு 10 லட்சம் முதல் 15 லட்சம் வரையும், வெளிநாட்டு படிப்புகளுக்கு உச்சவரமாக 20 லட்சம் முதல் 30 லட்சம் வரை கல்வி கடன் வழங்கப்படும். சில வங்கிகள் பிணையம் வழங்கப்பட்டால் விண்ணப்பதாரர்கள் அதிக கல்வி கடன் தொகையை பெறலாம். கல்வி கடன் திரும்ப செலுத்துவதற்கான பொதுவான கால அவகாசம் என்ன? பெரும்பாலான வங்கிகளில் கல்வி கடன் திரும்ப செலுத்துவதற்கான சராசரி கால அவகாசம் 5 முதல் 7 ஆண்டுகள் வழங்கப்படும். இருப்பினும் சில வங்கிகளில் அதிக கடன் தொகை கல்வி கடனாக வழங்கிய இருக்கும் பட்சத்தில் 15 ஆண்டுகள் வரை கால நீட்டிப்பு வழங்கப்படும். கல்வி கடனுடன் காப்பீட்டை வங்கிகள் வழங்குவது கட்டாயமா? வங்கிகள் காப்பீட்டை கட்டாயமாக கல்வி கடனை சேர்த்து வழங்கிவிடும். எதிர்பாராத விதமாக பயனாளிகள் மரணமடைந்தால் வங்கி மாணவர்களின் ஆயுள் காப்பீட்டின் மூலமாக கல்வி கடனாக வழங்கிய தொகையை மீட்டுக்கொள்ளும். கல்வி கடன் குறித்து முக்கியமாக தெரிந்து இருக்க வேண்டியவர்கள் யார்? மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் தன்னார்வலர்கள். கல்வி கடன் பெறும் விண்ணப்பதாரின் உதவித்தொகை பயனாளியின் சொந்த பங்களிப்பு பணமாக கருதப்படுமா? ஆம், பெரும்பாலான வங்கிகள் மாணவரின் உதவித்தொகை அல்லது மானியங்களை கல்வி கடனுக்காக பயனாளியின் சொந்த பங்களிப்பு பணமாக பயன்படுத்த அனுமதிக்கின்றன. மாணவர் கல்வி கடன் பெற பாதுகாப்பு அல்லது பிணை தேவையா? பிணையத்தின் தேவை ஒரு வங்கியிலிருந்து மற்றொரு வங்கிக்கு மாறுபடும். இருப்பினும் பின்வருவை பொதுவான விதிகள். ஒரு 4 லட்சம் வரை கல்வி கடன் பெறுவதற்கு பாதுகாப்பு அல்லது பிணை தேவையில்லை. 4 லட்சம் முதல் 7.5 லட்சம் வரை கல்வி கடன் பெறுவதற்கு பிணையம் தேவையில்லை. ஆனால் 3ஆம் தரப்பு உத்தரவாதம் தேவை. 7.5 லட்சம் மேல் உள்ள கல்வி கடன் பெறுபவருக்கு கட்டாயமாக பிணையம் தேவை. வங்கிகளால் ஏற்றுக்கொள்ளப்படும் சில முக்கிய பிணைய வகையில் LIC, NSC, KVP வங்கி வைத்திருக்கும் நிலையான வைப்பு விண்ணப்பதாரர் அல்லது இணை கையொப்பமிட்டவருக்கு சொந்தமான சொத்து ஆவணங்கள் ஆகியவை அடங்கும். கல்வி கடன் பெறும் பயனாளிகளுக்கு வருமான வரி சலுகைகள் உள்ளதா? ஆமாம், இருக்கும். வருமான வரி சட்டத்தில் 80E பிரிவின் கீழ் கல்வி கடன் பயனாளிகளுக்கு வருமான வரி சலுகைகள் உள்ளது. கல்வி கடனுக்காக வட்டியை செலுத்த தொடங்கியவுடன் வருமான வரி சலுகைகள் பயனாளிகள் பெறலாம். மாணவர்கள் எப்பொழுது வங்கி கடனை திருப்பி செலுத்த வேண்டும்? மாணவர் கடன் பெற்ற அடுத்த மாதத்திலிருந்து வட்டி வீதம் கணக்கில் எடுத்து கொள்ளப்படும். ஆகவே மாணவர் தங்கள் வட்டி தொகையை உடனே செலுத்த தொடங்கிவிடலாம். உடனே செலுத்த தொடங்கியவர்களுக்கு 0.5% வட்டி சலுகை உள்ளது.
தனிப்பட்ட காரணங்களுக்காக மாணவர் உயர்கல்வியை இடைநிறுத்தல் செய்தால் கல்வி கடன் என்ன ஆகும்? மாணவர் உயர்கல்வி இடைநிறுத்தல் செய்தால் உடனடியாக மாணவர்கள் வங்கியிடம் தெரிவிக்க வேண்டும். இடைநிறுத்தம் செய்யும் வரை பெற்றுள்ள அசல் மற்றும் அதற்கான வட்டியை கண்டிப்பாக திருப்பி செலுத்த வேண்டும். ஒருவேளை மாணவர் உயர்கல்வி படிப்பை முடித்த பின்னர் வேலை கிடைக்கவில்லை என்றால் அவர் கல்வி கடனை செலுத்த வேண்டுமா? உயர்கல்வி படிப்பை முடித்த பின்னர் மாணவர் கல்வி கடன் செலுத்த 1 வருட கால அவகாசம் கிடைக்கும். 1 வருடம் முடிந்த பின்னர் வேலை கிடைக்காவிட்டால் மாணவர் கல்வி கடனை கட்டாயம் திரும்ப செலுத்த ஆரம்பிக்க வேண்டும். ஒருவேளை மாணவர் உயர்கல்வி படிப்பை முடித்து வேலைக்கு சென்று விட்ட பின்னரும் கல்வி கடன் திரும்ப செலுத்தவில்லை என்றால் அதற்கான விளைவுகள் என்ன? மாணவர் உயர்கல்வி படிப்பை முடித்த பின்னர் கல்வி கடனுக்கான வட்டி விகிதம் அதிகரிக்கும். எனவே திரும்ப செலுத்துவதில் தாமதம் ஏற்பட்டால் வட்டி விகிதம் மேலும் அதிகரிக்கும். ஆகவே படிப்பு முடித்தவுடன் கல்வி கடனை செலுத்துவதே சரியாக இருக்கும். கல்விக்கடன் பெறும் பயனாளிகளில் உள்ள ஆதி திராவிடர் அல்லது பழங்குடியினர், SC ST மற்றும் சிறுபான்மையான பிரிவில் உள்ள மாணவர்களுக்கு ஏதேனும் சிறப்பு சலுகைகள் உள்ளதா? ஆம். இந்தியாவில் கல்விக்கடனை பெறும் ஆதி திராவிட பழங்குடியினர் மற்றும் சிறுபான்மையான பிரிவினில் உள்ள மாணவர்களுக்கும் சில தளர்வுகள் உள்ளன. உதாரணமாக பயனாளியின் சொந்த பங்களிப்பு பணம் சில நேரங்களில் வழக்கமான சதவீதத்தை விட குறைவாகவோ அல்லது 0 குறைக்கப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு வங்கி கிளையோ அல்லது வித்யாலட்சுமி இணையதளம் மூலமாகவோ தெரிந்து கொள்ளலாம். மாணவிகளுக்காக வழங்கப்படும் கல்வி கடனில் ஏதேனும் சலுகை உள்ளதா? ஆம். மாணவிகளுக்காக வழங்கப்படும் கல்வி கடனில் 6% வட்டி சலுகை உள்ளது. கல்வி கடன் பெறும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு ஏதேனும் சிறப்பு சலுகை உள்ளதா? கல்வி கடன் பெறும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு என்று தனியான சிறப்பு சலுகைகள் எதுவும் இல்லை. மாணவனின் தந்தை கையொப்பம் இட முடியாவிட்டால் தாய் கையொப்பம் இடலாமா? ஏதேனும் விதிவிலக்கு உள்ளதா? மாணவனின் தந்தை உடல்நலம் முடியாத நிலையில் பாதிக்கப்பட்டு இருந்தாலோ அல்லது வெளிநாட்டில் இருந்தாலோ மாணவரின் தாய் கையொப்பம் இடலாம். விண்ணப்பதாரரின் உறவினர்கள் வெளிநாட்டில் வேலை செய்கிறார்கள் என்றால் கல்வி கடனை பெற அவரால் இணை விண்ணப்பதாரராக இருக்க முடியுமா? ஆம். அவருக்கு NRI வங்கி கணக்கு மற்றும் பிணையம் இந்தியாவில் இருந்தால் அவர் இணை கடன் வாங்குவராக உத்தரவாததாரராக இருக்கலாம். சில வங்கிகளில் கூடுதல் இணை கடன் வாங்குபவர் தேவை. குடும்பம் இல்லாத சிறுவர் மற்றும் ஆதரவற்றோர் இல்லத்தில் படிக்கும் மாணவர்களுக்கு கல்வி கடன் கிடைக்குமா? ஆம். குடும்பம் இல்லாத சிறுவர் மற்றும் ஆதரவற்றோர் இல்லத்தில் படிக்கும் மாணவர்களுக்கு பாதுகாவலர் இணை கையொப்பமிடுவதாக இருக்கலாம். அவருடைய ஆவணங்களை வைத்து கல்வி கடன் விண்ணப்பிக்கலாம். அகதிகள் முகாமில் உள்ள மாணவர்கள் கல்வி கடன் பெற தகுதி பெற முடியுமா? இல்லை. அகதி முகாமில் உள்ள மாணவர்கள் இந்தியாவில் குடிமகனாக இல்லாததால் அவர்கள் கல்வி கடன் பெற முடியாது. பெற்றோர் இல்லாமல் ஒரு மாணவர் கல்வி கடன் பெற முடியுமா? பெற முடியும். முன்னிற படிப்புகளை தொடரும் மாணவர்கள் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் அல்லது மனைவி, கணவர் அல்லது துணைவரின் பெற்றோர் விண்ணப்பத்தார் திருமணவராக இருந்தால் இருக்கும் பட்சத்தில் இணை விண்ணப்பதாரர்களாக இருக்க வேண்டும். இணை விண்ணப்பதாரருக்கு வழக்கமான வருமான ஆதாரம் இருக்க வேண்டும். கல்விக்கடன் பெறும் பயனாளியின் ஒரு பெண் குழந்தை சேர்ந்தவராக இருந்தால் ஏதோ சிறப்பு சலுகை உள்ளதா? ஆம். வட்டியில் 0.5% சலுகை உண்டு. வங்கியில் கல்வி கடனுக்கான தகவலுக்கு விண்ணப்பதாரர் வங்கியில் யாரை அணுகலாம்? வங்கி கிளை மேலாளரை அணுக வேண்டும். லீட் பேங்க் என்றால் என்ன? ஒரு மாவட்டம் உருவாகும் போது அந்த மாவட்டத்தில் உள்ள வங்கிகளில் அதிக கிளைகள் கொண்ட வங்கியே அந்த மாவட்டத்தின் லீட் பேங்க் என்று அழைக்கப்படும். அனைத்து வித கடன் முயற்சிகளை ஒருங்கிணைக்கும் செயல்பாடுகளில் லீட் பேங்க் ஈடுபடுகிறது. லீட் வங்கி மேலாளரின் தொடர்பு எண்ணை கல்வி கடன் பெறும் விண்ணப்பதாரர் எவ்வாறு பெறுவது? உங்கள் வங்கி மேலாளரிடமிருந்து ஒரு லீட் வங்கி மேலாளரையும் பெற்றுக்கொள்ளலாம். கல்வி கடன் பெறும் முதல் தலைமுறை மாணவர் பிரிவினருக்கு ஏதேனும் சிறப்பு சலுகை உள்ளதா? இல்லை. ஆனால் அவர்களுக்கு கல்வி உதவித்தொகை உள்ளது. மேலும் தகவல்களுக்கு கீழ்கண்ட இணையதள முகவரியை தொடர்பு கொள்ளலாம். கீழே முகவரி இருக்கு, அதை பார்த்துக்கோங்க. கல்வி கடன் பெற ஏதேனும் கட்டணங்கள் அல்லது செயலாக்க கட்டணம் உள்ளதா? இல்லை. வங்கிகள் வட்டி இல்லாமல் கல்வி கடன் வழங்குகின்றனவா? இல்லை. கல்வி கடனுக்காக வட்டி விகிதம் என்ன? கல்வி கடனுக்கான வட்டி விகிதம் ஆண்டுக்கு 11.15% முதல் 12.40% வரை வழங்கப்படுகிறது. இது வங்கிக்கு வங்கி சிறிது மாறுபடும். சரியான தகவலுக்கு பயனாளி கல்வி கடன் பெற்ற வங்கி அணுகவும். கல்வி கடனுக்கு வட்டி விகிதம் கணக்கீடு எப்போது தொடங்கும்? கடன் வழங்கப்பட்ட அடுத்த மாதத்திலிருந்து வட்டி விகித கணக்கீடு தொடங்கிவிடும். கல்வி கடனுக்காக வட்டி விகிதம் வங்கிக்கு வங்கி மாறுபடுமா அல்லது சீராக ஒரே வட்டி விகிதமாக இருக்குமா? கல்வி கடனுக்கான வட்டி விகிதம் வங்கிக்கு வங்கி மாறுபடும். கல்வி கடன் விண்ணப்பிக்க வங்கி கணக்கு கட்டாயம் வைத்திருக்க வேண்டுமா? அவசியமில்லை. விண்ணப்பதாரருக்கு கல்வி கடன் வாங்கும்போது வங்கி கணக்கையும் தொடங்கிக் கொள்ளலாம். கல்வி கடன் விண்ணப்பத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட நிலை என்றால் என்ன? மாணவர்கள் சமர்ப்பிக்க வேண்டிய கூடுதல் தகவல்கள் அல்லது ஆவணங்கள் வங்கிக்கு தேவைப்படும் போது கல்வி கடன் விண்ணப்ப நிலையை நிறுத்தி வைப்பதற்கான வங்கி குறிப்பிடும்
தேவைப்படும் கூடுதல் தகவல்கள் அல்லது ஆவணங்கள் மாணவர்கள் வங்கியிலோ அல்லது வித்யாலட்சுமி இணையதளம் மூலமாகவோ பதிவு செய்யலாம். கல்விக்கடன் நிராகரிப்பதற்கான பொதுவான காரணங்கள் என்ன? நிர்ணயிக்கப்பட்ட மதிப்பெண்ணுக்கு கீழே மாணவர் பெற்று இருந்தால் அது தொடர்பான தகவல் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் படிக்க ஜென்ரல் 60%, ஓபிசிக்கு 50%, எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு 50%. அது வெளிநாட்டில் படிக்கிறதுக்கு ஜென்ரலுக்கு 60%, ஓபிசிக்கு 50%, எஸ்சி எஸ்டிக்கும் 50%. யூசிஜி அண்ட் ஏஐசிடிஇ ஆல் அங்கீகரிக்கப்படாத பல்கலைக்கழகத்தில் கல்லூரியில் சேர்ந்தால் விண்ணப்பத்தில் முழுமையான தகவல் இல்லாமல் இணை விண்ணப்பத்தாரையும் குறைந்த சிஐபிஎல் ஸ்கோர் இருந்தால் இதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு கல்விக்கடன் வழங்குறதுல தடை ஏற்படும். வெவ்வேறு வங்கிகளில் கல்விக்கடன் வட்டி விகிதங்கள் எவ்வாறு அறிந்து கொள்வது? அந்தந்த வங்கி கிளையின் மேலாளரை அணுகி அந்தந்த பெற்றுக்கொள்ளலாம். விண்ணப்பதாரர் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி அடைந்து பிறகு மீண்டும் தேர்வை எழுதி உயர்கல்வி பயில கல்விக்கடன் பெற முடியுமா? ஆம், பெற முடியும். மேலே குறிப்பிட்டுள்ள குறைந்தபட்ச மதிப்பெண் பெற்றிருந்தால் விண்ணப்பதாரர் கல்விக்கடன் பெற முடியும். கல்விக்கடன் பெறும் பயனாளியின் பகுதி கட்டணத்தை கடனாக பெற முடியுமா? ஆம், நீங்கள் படிக்கும்போது எந்த நேரத்திலும் ஒரு பகுதி கட்டணத்தை கடனாக பெறலாம். 2வது, 3வது அல்லது 4வது ஆண்டில் மாணவர்கள் நிதி சிக்கல்களை எதிர்கொள்கிறார்கள் எனில் அவர் கல்விக்கடனுக்கு விண்ணப்பிக்க தகுதி பெற முடியுமா? அவர் கண்டிப்பாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர் படிப்புக்கு பிறகு திருமணம் செய்து கொண்டாலோ அல்லது வேலை செய்ய திட்டமிடவில்லை என்றாலோ வங்கி கல்விக்கடனை தள்ளுபடி செய்ய வாய்ப்பு உள்ளதா? இல்லை, அவர் கட்டாயமாக செலுத்த வேண்டும். கல்விக்கடன் ஒப்புதலுக்கு பிறகு பயனாளி கடனை ரத்து செய்ய முடியுமா? கல்விக்கடன் வங்கிகளால் பயனாளிக்கு ஒப்புதல் அளித்துவிட்டு கட்டணத் தொகை செலுத்தப்பட்டு விட்டால் ரத்து செய்ய முடியாது. கல்வி செலவினங்களுக்காக பயனாளி கடன் பெறுவதற்கு முன்பே ஏற்கனவே செய்த செலவை திரும்ப பெற முடியுமா? 2ஆம் செமஸ்டர் தேர்வுக்குள் வங்கி கடன் வந்துவிட்டால் முதல் செமஸ்டர் கட்டணத்தை வங்கியிடம் இருந்து திரும்பி பெற்றுக்கொள்ளலாம். கல்வி கடன்களில் வகைகள் என்ன? இளங்கலை கல்விக்கடன், தொழில் வல்லுநர் மற்றும் பட்டதாரிகளுக்கான கல்விக்கடன், தொழில் கல்விக்கடன் அப்படின்னு 3 வகையான கல்விக்கடன் இருக்கு. மாணவர் இளங்கலை படிப்பு கல்விக்கடன் மூலம் படித்துவிட்டு உடனடியாக முதுகலை பட்ட கல்விக்கடன் எடுத்து படிக்க விரும்புகிறார். அவருக்கு முதுகலைக்கு கல்விக்கடன் கிடைக்குமா? ஆம், அவர் இளங்கலை கல்விக்கடன் பெற்ற வங்கியிலேயே திரும்ப பெற அணுக வேண்டும். ஒரே குடும்பத்திலிருந்து எத்தனை பேர் கல்விக்கடன் விண்ணப்பிக்கலாம்? அதற்கு வரம்பில்லை. ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் விண்ணப்பிக்கலாம். கல்வி கடன்களுக்கான இஎம்ஐ எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? இஎம்ஐ என்பது சூத்திரத்தை பயன்படுத்தி கணக்கிடுறாங்க. இஎம்ஐ P × R × P என்னன்னா அசல் கடன், Rங்கிறது மாதாந்திர வட்டி விகிதம் × 1+R⁴n, என்னங்கிறது மாதாந்திர தவணை எண்ணிக்கை / 1+R⁴n−1. இஎம்ஐனா என்னன்னா தொகைனா மாதாந்திர திருப்பி செலுத்துறதுக்கான நிலையான தொகை. கல்வி கடனுக்கு விண்ணப்பிக்க பான் கார்டு கட்டாயமா? ஆமாம், கண்டிப்பாக கட்டாயம்தான். அனைத்து வரி செலுத்துபவருக்கும் பான் கார்டு விண்ணப்பிப்பது கட்டாயம். பொதுவாக 18 வயதுக்கு மேற்பட்ட மாணவர்கள் வழக்கமான செயல்முறையின் மூலமாக பான் கார்டுக்கு விண்ணப்பிக்கலாம். ஆனால் 18 வயது கீழுள்ள மாணவர்கள் தங்கள் பெற்றோர் அல்லது பாதுகாப்பு மூலமாக இளவர் பான் கார்டு விண்ணப்பிக்கலாம். பெற்றோருக்கு இதுவரை CIPIL அதாவது கிரெடிட் இன்ஃபர்மேஷன்ஸ் பியூரோ லிமிடெட் மற்றும் கடன் வரலாறு இல்லை என்றால் மாணவர் கல்வி கடன் கிடைக்குமா? ஆமாம், கிடைக்கும். ஆனால் அவருக்கு கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்தாத வரலாறு மட்டுமே இருக்கக்கூடாது. மாணவர் சென்னையில் வசித்து வருகிறார். அவர் 7.5 லட்சத்திற்கு மேல் கல்வி கடன் வாங்க திட்டமிட்டு உள்ளார். அவரின் பெற்றோர் சொத்து திருநெல்வேலியில் உள்ளது. அவர் எந்த மாவட்டத்தில் கடன் பெறலாம்? மாணவர் சென்னையில் தங்கள் இருப்பிடத்திற்கு அருகாமையில் உள்ள வங்கி கடன் பெற்றுக்கொள்ளலாம். முதுமை கல்வி நிறுவனங்களில் கலை மற்றும் அறிவியல் படிப்புகளை படிக்கும் மாணவர்கள் கல்வி கடன் பெற முடியுமா? முதுமை கல்வி நிறுவனங்களில் கலை மற்றும் அறிவியல் படிப்புக்கான படிக்கும் மாணவர்கள் கல்வி கடன் பெற முடியும். MBBS படிப்பில் 1ஆம் ஆண்டு தேர்ச்சி பெறவில்லை என்றால் அடுத்த ஆண்டு கல்வி கடன் கிடைக்குமா? கிடைக்காது. நீட் போன்ற தனியார் பயிற்சி வகுப்புகளுக்கு கல்வி கடன் பெற முடியுமானா முடியாது, தகுதி இல்லை. பயனாளி அதே வங்கி கிளையில் வங்கி கணக்கு வைத்திருந்தால் கல்வி கடன் வாங்குவதில் ஏதேனும் சிறப்பு சலுகை இருக்கான? இல்லை. கல்வி கடன் வாங்க சிறந்த வங்கி எதுன்னு கேட்டால் இரண்டும் கல்வி கடனுக்கு உகந்தது. அரசு அல்லது தனியார் ரெண்டுமே கல்வி கடனுக்கு உகந்தது. தனியார் வங்கியில் வாங்கலாமா அரசு வங்கியில் வாங்கலாமான்னா ரெண்டுமே கல்வி கடன் வாங்குறது தகுதியானது தான். கல்வி கடனுக்கான வட்டியில் மானியத்தை பயனாளி பெற முடியுமா? ஆமாம், வங்கி கடன் தொகையை சேர்த்து விடும். கல்வி கடன் பெற்ற பயனாளி
படிப்பின் போதே கடனுக்கான வட்டியை செலுத்த வேண்டுமா? வட்டியை செலுத்த முடிந்தால் செலுத்த தொடங்கிடலாம். கல்விக்கடன் பெறும் பயனாளி வெவ்வேறு வங்கிகளில் 2 கல்வி கடன்களை ஒரே சமயத்தில் பெற முடியுமானால் பெற முடியாது. கல்விக்கடன் பெறும் விண்ணப்பதாரர்களுக்கு வங்கி கல்வி கடனை நேரடியாக பயனாளிக்கு அனுப்புமா, இல்லைன்னா கல்லூரிக்கு அனுப்புவானா? கல்லூரிக்கு செலுத்திவிடும். வங்கிகளில் கல்வி கடன்களை பற்றி ஆலோசனை செய்ய அல்லது தெரிந்து கொள்ள ஏதேனும் குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதா? அப்படி ஏதும் இல்லை. எப்பொழுது வேண்டுமானாலும் அணுகலாம். தொழில் படிப்புகள் கல்வி கடனுக்கு தகுதியானதா? ஆமாம். நர்சிங் படிப்பு கல்வி கடன் உள்ளதா? ஆமாம், இருக்குது. நர்சிங் படிப்புக்கான கல்வி கடன் பெற தகுதி வரம்பு என்னென்னா, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரியில் பட்டம் அல்லது டிப்ளமா படிப்புக்கான அனுமதி அல்லது அழைப்பு கடிதம் இது கொண்டு போய் சமர்ப்பிக்கணும். இளங்கலை படிப்பிற்குன்னா 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மற்றும் முதுகலை படிப்பிற்கு பட்டம் பெற்றிருக்க வேண்டும். யுஜிசி அரசு அல்லது ஏஐசிடிஇ அல்லது ஏஐபிஎம்எஸ் அல்லது சிஎம்ஆர் அங்கீகாரம் பெற்ற கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் பட்டதாரி அல்லது முதுகலை பட்ட படிப்பு இதுக்கெல்லாம் கல்வி கடன் பெற தகுதியானது. வங்கி கல்வி கடன் பெறுவது பற்றி உங்களுக்கு எழும் சந்தேகங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ விடையாக அமையும். மற்ற நிறைய குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நம்ம சேனலில் வீடியோக்களை தொடர்ந்து பெற மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.